வணக்கம் பவித்ரா. அதாவது பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதி தான் பாத்தீங்கன்னா அம்பலவானம்பேட்டை. இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா ஊராட்சி மன்ற கட்டிட அலுவலகம் முன்பு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் சிலை இருக்குது. ஊராட்சி மன்ற அலுவலகமும் இருக்கு பின்புறம். ஒரே இடத்துல இது ரெண்டுமே அமைந்துள்ளது. அதாவது பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பகுதியை சேர்ந்த ஒரு நான்கு இளைஞர் பாத்தீங்கன்னா மது போதையில பாத்தீங்கன்னா அம்பேத்கருடைய சிலை மீது பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர். இதுல இரவு வீசினதுக்கு அப்புறம் அது அம்பேத்கர் சிலை மேல படாம பின்னாடி இருக்கிற ஊராட்சி மன்ற கட்டிட அலுவலகத்தோட மதில் சுவர்ல அது பட்டிருக்கு. இதனை அடுத்து இது அதிகமா நைட்டு சத்தத்துடன் கேட்டதால அக்கம் பக்கத்தினர் உடனடியாக கூச்சலிட்டு இது குறித்து குள்ளஞ்சாவடி போலீசாருக்கும் தகவல் கொடுத்தனர். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா குள்ளஞ்சாவடி போலீசார் சம்பவ இடத்துல நைட்டு நல்லூர்லயே விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் காலையில இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா அம்பலவானம்பேட்டை கிராமத்தை சேர்ந்த வெற்றி, கிருஷ்ணகுமார், சதீஷ், விஜயராஜ் உள்ளிட்ட 4 இளைஞர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் குடிபோதையில் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிய வருகிறது. மேலும் இவர்கள் பெட்ரோல் குண்டு வீசுவதற்கான காரணம் என்ன, இல்ல அவங்க 2 தரப்புக்குள்ள ஏதாவது இல்ல என்ன காரணத்துக்காக இவங்க செஞ்சாங்க ஏன் அப்படின்ற கோணத்திலையும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. கடந்த சில தினங்களுக்காக மட்டும் இல்லாம மாதங்களாக பாத்தீங்கன்னா தலைவர் சிலை மீது அவமதிப்பு செய்கிற நபர்கள், மர்ம நபர்களை அதிகரிச்சே வருகின்றனர். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பெரியார் சிலை மேல செருப்பு மாலை இது பண்றது, காவி உடையை கட்டுறது, இது போன்ற தலைவர் சிலைகளை சேதப்படுத்திட்டு இதே போன்ற தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருது. இதனால பாத்தீங்கன்னா மத கலரும் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. உடனடியாக இது போன்ற சமூகத்தில் ஈடுபடும் உடனடியாக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து அவங்கள தண்டிக்கப்பட வேண்டியதான் பொதுமக்கள் கருத்தாக உள்ளது. அதே போன்று அரசியல் கட்சி பிரமுகர்கள் கருத்தாகவும் உள்ளது. இது போன்ற தலைவர் சிலைகள் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு அவங்களை அவமதிக்கிறது, இது போன்ற செயலில் ஈடுபடும் நபர்கள் குண்டார் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றுதான் பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால அங்க பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இதனால பாத்தீங்கன்னா அங்க விடுதலை சிறுத்தை கட்சியினர் மற்றும் அந்த கிராமத்தை சேர்ந்த 4 இளைஞரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதால காவல் நிலையம் முன்பு அந்த கிராம மக்கள் அங்க புரிஞ்சிருக்காங்க. இதனால மோதல் உருவாகும் சூழ்நிலை அங்க உருவாகி இருக்குது. தொடர்ந்து அங்க போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளனர்.